கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன். ஐசிசி நடத்தக்கூடிய T20 கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. அது பற்றிய நம்ம பார்ப்போம். உலகக்கோப்பையின் 14வது போட்டி நியூசிலாந்து அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலான போட்டி. நியூசிலாந்து அணி இப்போ தான் தன்னுடைய முதல் போட்டியில் விளையாட இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அதனால் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. நியூசிலாந்துடைய உதயாதிபதி கதிர் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நியூசிலாந்துக்கு ஒரு பின்னடைவு. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா அவர் போய் உட்கார்ந்துருக்கிற இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ வெற்றி ஸ்தானத்தை தேடி போகிறது ஆப்கானிஸ்தானுக்கு சிறப்பு. அதே நியூசிலாந்துடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அதிரடியாக வெற்றியை நெருங்குவாங்கன்னு காமிக்கிறது. ஆனால் பாம்பு நோக்கி வருவது நியூசிலாந்துக்கு ஒரு பின்னடைவு. அதே போல் ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு நீச்ச மால் நோக்கி வருவதும் கவிப்பு சேர்ந்து வருவதும் அப்போ வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் பிரகாசமாக ஆப்கானிஸ்தானுக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் போராடி அதிரடியாக விளையாண்டு நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.